தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா JCBயில் குழி பறிக்கிறது செட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அதேமாரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதற்கு பெல்லுக்கு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. என் பேர் வெங்கடேஸ்வரனுங்க. வீரக்கலுங்க, மேட்டு தாலுக்கா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இது வந்து புல் வந்து எடுத்து 2 வருஷம் ஆக போகுதுங்க. இது ஜேசிபிலலாம் கூப்பிட்டா அதிக ரேட் கேட்குறாங்க. அதனால் நம்ம ஓன் யூஸுக்காக தெனஞ்செடி குழி வெட்டுறதுக்கு, பைப் லைனுக்கு, டிராக்டருக்கு எருவு லோடு போடுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுதுங்க.
பக்கத்தில் அப்புறம் நாங்கள் வாடகைக்கும் போயிட்டுருக்குறோங்க. குழிக்கு 60 ரூபா 70 ரூபான்னு வெட்டிட்டு இருக்கிறோம். தென்னங்குழிக்கு. பைப் லைனுக்கு மணிக்கணக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. மணிக்கு 1000 ரூபான்ட்டு. அதுக்கு சின்ன பக்கெட் இருக்குதுங்க, பெரிய பக்கெட். இந்த இது பெரிய பக்கெட்டுங்க. சின்ன பக்கெட்டுமே இருக்குதுங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ஜேசிபியில் இருக்க மாதிரி அதே ஸ்பீடு தாங்க. ஜேசிபி என்ன ஸ்பீட் பண்ணுறதோ அதே அளவு தான் வேலை செய்யும். அந்த அளவுக்கு வேகம் அதே ஸ்பீடுங்க. ஆனால் நம்ம பெருசும் போட்டுக்கலாம். சின்ன பைப் லைனுக்கு நான் சின்ன பக்கெட் இருக்குதுங்க. ஓட்டுறதுக்கு யார் ஒரு 10 வயசு பையன் வந்து யாருனாலும் ஓட்டலாங்க. டிராக்டர் ஓட்டுறீங்க பழகிக்கலாங்க. எல்லா டிராக்டர் 10 ஹெச்பியிலேருந்து 70 ஹெச்பி வரையும் ஃபிட் பண்ணி தராங்க. கோயம்புத்தூர் அக்ரி புல்லுங்க. இது வந்து நார்மல் இந்த டிராக்டருக்கு மட்டும் தான் கிடையாது, இல்லை எல்லா டிராக்டர் எல்லா கம்பெனி டிராக்டர்லையுமே ஃபிட் பண்ணலாங்க. 10 ஹெச்பியிலேருந்து தனியாக நம்ம இப்போ வேறு டிராக்டரில் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தனியாக ஆயில் டேங்க் இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. டைரெக்டாக 4 பின்னு கழட்டி மாற்ற ஈஸி தான். 2 ஓஸ் கழட்டி விடணும், அவ்வளோதான். நம்ம நார்மலாக இப்போ கலப்பைக்கு ஓஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இதையும் கழட்டி விட்டு நம்ம டெய்லர் மாட்டிக்கலாம், கலப்பு மாட்டிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன அந்த கனெக்டர்லாம் கழட்டி விட்டு 4 பின்னு 2 ஓஸ் கழட்டணும், அவ்வளோதான். இப்போ கழட்டி மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. 10 நிமிஷம் ஆகுங்களா? இப்போ இந்த இதை கழட்டிட்டு இப்போ நம்ம ஒரு பொட்டியோ அல்லது ரொட்டேட்டரோ மாட்டுறோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் மாட்டிடலாங்களா? ஆனால் எப்படி கழட்டி மாட்டுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த ஒன்றும் இல்லைங்க, இந்த 4 பின்னு தாங்க. இந்த ஒரு பின்னு 2, அதே மாதிரி 2 சைடு 2 பின்னுங்க. கழட்டி ஒன்று அங்கே ஒன்று, அந்த பக்கம் 2ங்க கழட்டிட்டு இந்த 2 ஓஸ் யூனியன் கழட்டினா தீர்ந்து போச்சுங்க. கழட்டி நம்ம எப்பயும் போல் ரொட்டேட்டர் மாட்டிக்கலாம், டெய்லர் மாட்டிக்கலாம், கலப்பை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த லிவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி சொல்லுங்கண்ணா. இது இது அதே மாதிரி தான், ஜேசிபி மாதிரியே தாங்க. எப்படின்னா இப்போ ப்ளஸ் மைனஸ்ன்னு வச்சிங்களேன். இது வந்து பக்கெட்டுக்கு அது வந்து பூம் தூக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாம். இது வந்து ஸ்டெபிளைசர் காலுக்கு. இந்த காலுக்குங்களா? அது வந்து இந்தாண்ட கூடிய லிவர் வந்து இந்த பக்கெட்ல அல்றது. ஆமாங்க, அல்றதுக்கு. அது வந்து சைடு கிராஸ் பண்ணி இது பண்றதுக்குங்களா? அவ்வளவுதான். சிம்பிளா தான் ஜேசிபி. ஆமாங்க, அவ்வளவுதான். வேறலாம் ஒன்றும் கஷ்டமானது எதுவுமே இல்லை. இது பாருங்க எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போறதுக்கு, ஓகேங்களா? அடுத்து இந்த லிவர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் போகிறதுக்கு அல்லது என்னென்ன பொசிஷனில் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி பாருங்கள், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடில் கால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கீழே அப் டவுன் பண்ணுறது. ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கோயம்புத்தூர் கொடிசியா போய் பார்த்தேங்க. இது பார்த்துட்டு தான் அப்புறம் அது ஐடியா பண்ணாங்க, இது வாங்கி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் வாங்கி 2 வருஷத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 2 வருஷமாக நல்லா ஓடிட்டு தாங்க. நீங்கள் வாங்கி இந்த மிஷினில் இது இப்படி பண்ணிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரீஸ் பின்னு மட்டும் ஒரு 26 பின்னுக்குது. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது கிரீஸ் அடிச்சுக்கணும், ஜேசிபி மாதிரியே. நம்ம நார்மல் ஜேசிபி மாதிரியே. ஆமாம், எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு ஆமாம் கிரீஸ் இருக்குது. அதே ஸ்பீடு, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜேசிபி என்ன ஸ்பீடு இருக்கோ அந்த ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடே இருக்குது. டெய்லரு 7 அடி ஹைட் வரையும் இது பண்ணிக்கலாம். குழியும் 6 அடி 7 அடி பறிச்சிக்கலாம். குழியும் 6 அடி 7 அடி பறிச்சிக்கலாம். இதோட காஸ்ட் எவ்வளோ வருது? இது வந்து 3,25 வருதுங்க. 3,25,000ங்க. இப்போ நாம புக் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து ஸ்பாட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபிட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்னு முதல்ல சொல்லுவாங்க. எல்லாமே பண்ணி கொடுத்து 6 மாதம் வாரண்டிங்க. 6 மாதம் ஏதாவது எது இதானாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் நம்ம ஃபோன் பண்ணோம்னா உடனே அடுத்த நாளில் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அப்படின்னா அடுத்த நாளே வந்து. ஆமாங்க, நாமக்கல்ல டீலர் இருக்கிறாங்க. நாமக்கல்லுங்க? ஆமாங்க. 3,25,000 ஆமாங்க. இப்போ நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணி. ஆமாம், எல்லாம் ஃபிட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிச்சு எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணாங்க, ஃபங்க்ஷன் ஆகுது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாமே சொல்லி கொடுத்து போயிடுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னாலும் வந்து அவங்களே உடனே ஆமாங்க, இது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குதுங்க. உடனே புக் பண்ணோம்னா உடனே அடுத்த நாள்லாம் வந்துடுவாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான், ஒன்றும் கஷ்டமான வேலையே இல்லைங்க. ரன் பண்ணால் டீசல் எவ்வளோ ஆகுது? டீசல் வந்து 2.5 to 3 குடிக்குங்க ஒரு மணி நேரத்துக்கு. ஆமாங்க, 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டரு. ஆமாம், 1 ஹவருக்கு. ஆமாங்க. நம்ம குழி தோணுங்களா? குழி பைப் லைன் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரிங்க. ஆமாம், 2.5 to 3. நீங்கள் வந்து இது யாராவது வாங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதோட கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர்லாம் அங்கே பாருங்கள் இருக்குது. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் ஏரியாவுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுங்கிறது முதற்கொண்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து மேட் இன் இந்தியா தான்.
கோயம்புத்தூர். ப்ரொடக்ஷன் வந்து கோயம்புத்தூருங்களா? ஓகே. ஹாய் காய்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கருவி வச்சுருந்தீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நிமிஷமோ அல்லது 2 நிமிஷமோ ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய கருவி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்கள் ஏரியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம். ஓகேங்களா? பாய்.